சுவாமி விவேகானந்தரின் ஞானயோகம் சொற்பொழிவு குறிப்புகள். உலகில் உள்ள அனைத்தும் ஆன்மாவை சார்ந்திருக்கின்றன. ஆனால் ஆன்மா எதையும் சார்ந்திருக்கவில்லை. அதுவே நாம் என்று அறிகின்ற அந்த கணமே நாம் முக்தர்கள் ஆவோம். மனிதர்கள் என்ற நிலையில் நாம் முக்தர்கள் அல்ல. ஒருபோதும் முக்தி பெறவும் முடியாது. மனித நிலையில் முக்தி என்பது ஒரு முரணான கருத்து. ஏனெனில் மனித நிலை என்பதே மாற்றத்தை குறிக்கின்ற ஒன்று. மாற்றமற்ற ஒன்றே சுதந்திரமானதாக இருக்க முடியும். ஆன்மா மட்டுமே சுதந்திரமானது. அதுவே நமது உண்மையான சாரம். இந்த அக சுதந்திரத்தை நாம் உணர்கிறோம். பல்வேறு கொள்கைகள், பல்வேறு நம்பிக்கைகள் என்ற எத்தனையோ இருந்தாலும் அந்த சுதந்திரத்தை நாம் அறிகிறோம். நமது ஒவ்வொரு செயலும் நாம் அறிகிறோம் என்பதையே நிரூபிக்கிறது. சங்கல்பம் சுதந்திரமானது அல்ல. சுதந்திரம் போல் தெரிவது ஆன்மாவின் பிரதிபலிப்பு மட்டுமே. இந்த உலகம் என்பது காரண காரியம் என்ற ஒரு முடிவற்ற சங்கிலி தொடர் என்றால் எங்கு நின்று அதற்கு நாம் உதவுவது? வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுபவனை காப்பாற்ற வேண்டும் என்றால் காப்பாற்றுபவன் நிற்பதற்கு ஒரு தண்ணீர் இல்லாத பகுதி வேண்டுமே. அது இல்லாமல் அவன் எங்கே நின்று காப்பாற்றுவான்? நான் ஓர் அற்பன், வெறும் புழு என்று கதறுகின்ற மதவெறியன் கூட தான் ஏதோ ஒரு நாள் மகானாகப் போகிறோம் என்று நினைக்கவே செய்கிறான். புழுவிலும் அவன் மகானை காண்கிறான். மனித வாழ்வில் 2 லட்சியங்கள் அல்லது நோக்கங்கள் உள்ளன. ஒன்று அறிவு, உண்மை அறிவு அல்லது விஞ்ஞானம். 2 ஆனந்தம். சுதந்திரமின்றி இந்த 2ம் சாத்தியமல்ல. வாழ்க்கையை வெற்றிகரமாக்குவது இந்த 2ம் தான். எல்லார் வடிவிலும் பாவம் செய்வது நாமே என்பதை உணர வேண்டும். அதே வேளையில் பாவம் செய்பவர்களுக்காக அளவும் வேண்டும். அந்த அளவிற்கு நாம் நமது எல்லையற்ற ஒருமையை உணர்ந்திருக்க வேண்டும். தன்னலம் அல்ல, தன்னல தியாகமே சுதந்திர நியதி. எல்லாமே ஒன்று என்று இருக்கும்போது எந்த தன்னலத்தை நாடுவது? இங்கே உரிமை என்பது எதுவும் இல்லை. எல்லாம் அன்பு மட்டுமே. இயேசுநாதர் போதித்த பேருண்மைகள் செயல்முறைப்படுத்தப்படவில்லை. அவரது வழியை நாம் முயற்சி செய்வோம். உலகம் நன்மை பெறுகிறதா என்று பார்ப்போம். இதற்கு மாறான வழி அந்த உண்மைகளை ஏறக்குறைய சாகடித்து விட்டது. தன்னலம் அல்ல, தன்னல தியாகமே பிரச்சனைகளை தீர்க்க வல்லது. உரிமை என்பது எல்லைப்படுத்துவதாகும். எனது உனது என்பதெல்லாம் உண்மையில் கிடையாது. ஏனெனில் நானே நீ, நீயே நான். நமக்கு பொறுப்பு உள்ளது, உரிமை இல்லை. நான் பிரபஞ்சமாக இருக்கிறேன் என்று சொல். நான் ஜான், நான் மேரி என்றெல்லாம் சொல்லாதே. இந்த வேறுபாடுகள் எல்லாம் மனமயக்கம். இவையே நம்மை பந்தத்தில் ஆழ்த்துகின்றன. நான் இன்னார் என்று நினைத்த உடனேயே எனக்கென்று தனியாக சில விஷயங்கள் தேவைப்படுகின்றன. உடனே எனது, என்னுடையது என்று சொல்ல ஆரம்பிக்கிறோம். இவ்வாறு புதிய புதிய வேறுபாடுகளை உருவாக்குவது தொடர்கிறது. ஒவ்வொரு முறை நாம் வேறுபாட்டை உருவாக்கும் போதும் மைய உரிமையிலிருந்து, பகுபடாத பரம்பொருளிலிருந்து மேலும் மேலும் விலகுகிறோம். தனித்துவம் என்று இந்த உலகில் ஒன்றே ஒன்றுதான் உள்ளது. நாம் ஒவ்வொருவரும் அதுவே. ஒருமையே அன்பு, ஒருமையே பயமின்மை. வேறுபாடு நம்மை வெறுப்பிற்கும் பயத்திற்குமே இட்டு செல்கிறது. ஒருமை நியதியை பூர்த்தி செய்வதாக உள்ளது. சிறு சிறு இடங்களை வேலையிட்டு பிரித்து பிறர் அதற்குள் புகாமல் தடுப்பது பூமியில் வேண்டுமானால் நடக்கலாம். ஆகாயத்தில் அது நடக்காது. கொள்கை வெறி கொண்ட மதங்கள் அத்தகைய ஒன்றை செய்வதில்தான் முனைந்துள்ளன. இந்த பாதை மட்டுமே முக்தியை தரும், மற்ற எல்லாமே தவறு என்று அவர்கள் சொல்லும்போது இதையே முயற்சிக்கிறார்கள். இந்த சிறு சிறு வேலிகளை உடைத்தறிவதே, அவை நம் கண்களிலிருந்து அகலும்படி செய்வதே, எல்லா மதங்களும் இறைவனை நோக்கித்தான் நம்மை அழைத்து செல்கின்றன என்பதை அறிவதே நமது நோக்கமாக இருக்க வேண்டும். சிறிய நான் என்பதை ஒழிக்க வேண்டும். ஞானஸ்தானத்தின் மூலம் ஒரு புதிய வாழ்க்கையில் புகுவதாக சொல்கிறோமே, அது இந்த உண்மையை உணர்த்தத்தான். தவறான நாம் என்பது அழிந்து பிரபஞ்சத்தின் ஒரே ஆன்மா அடையப்படுகிறது என்பதே அந்த நிகழ்ச்சியின் மூலம் குறிப்பிடப்படுகிறது. வேதத்தில் கர்மகாண்டம், செயல் பற்றிய பகுதி, மற்றும் ஞான காண்டம், அறிவு அதாவது உண்மை அறிவு பற்றிய பகுதி என்ற 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது.
மத கருத்துக்களின் வளர்ச்சி முறை முழுவதையும் வேதங்களில் நாம் காணலாம். ஓர் உயர்ந்த உண்மை அடையப்படும்போது அதை அடைவதற்கு வழியாக இருந்த தாழ்ந்த உண்மை அப்படியே பாதுகாக்கப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் அந்த வளர்ச்சி முறை முழுவதையும் நம்மால் காண முடிகிறது. இந்த உலகம் முடிவற்றது. ஞானம் பெறுவதற்கான முதற்படிகள் தேவைப்படுகின்ற பலர் எப்போதும் இருப்பார்கள். உயர்ந்த தத்துவம் எல்லோராலும் அடையப்படக்கூடியதாக இருந்தாலும் அதனை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை நமது ரிஷிகள் உணர்ந்திருந்ததாலேயே அவர்கள் ஒவ்வொரு நிலையையும் பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும். ஏறக்குறைய பிற எல்லா மதங்களிலும் கடைசியாக அடையப்பட்ட மிக உயர்ந்த தத்துவம் மட்டுமே வைக்கப்பட்டுள்ளது. இயல்பாகவே அதற்கு முந்தைய நிலைகள் எல்லாம் மறைந்துவிட்டன. புதிய பாதைகளோ மிக சிலராலேயே புரிந்து கொள்ளப்படுகின்றன. எனவே காலப்போக்கில் அவற்றை பலரால் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. இதன் விளைவாகத்தான் பழைய சாஸ்திரங்களுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் எதிரான கருத்துக்கள் எழுவதை காண்கிறோம். அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக இன்றைய மனிதன் அவை சொல்பவற்றிற்கு காரண காரியங்களை கேட்கிறான். சாஸ்திரங்கள் சிலவற்றை ஏற்றுக்கொள்ள சொல்லும்போது சாஸ்திரங்களையே விலகி செல்லும்படி கூறுகிறான். கிறிஸ்தவ மதத்தின் பெரும்பாலான பகுதியும் கிறிஸ்தவம் அல்லாத பழைய நம்பிக்கைகளுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் புதிய பெயர்களும் புதிய விளக்கங்களும் கொடுக்கப்பட்டவையாகவே உள்ளன. அவை எங்கிருந்து எடுக்கப்பட்டனவோ அவை பாதுகாக்கப்பட்டு அவற்றின் இன்றைய மாறுதலுக்கு உரிய காரணங்களும் முழுமையாக விளக்கப்பட்டிருக்குமானால் விஷயங்கள் எவ்வளவோ தெளிவாக இருந்திருக்கும். வேதங்கள் பழைய கருத்துக்கள் அனைத்தையும் பாதுகாத்தன. அவை ஏன் பாதுகாக்கப்பட்டன? அவை என்ன என்பதை விளக்கத்தான் பெரிய விளக்க உரைகள் எழுதப்பட வேண்டியதாயிற்று. அவற்றின் உண்மை பொருள் மறைந்து வெறும் சொற்பொருளை மட்டுமே பிடித்து கொண்டிருந்தால் விளைவது மூட நம்பிக்கைகளே. பல சடங்குகளில் பல்வேறு சொற்கள் ஓதப்படுகின்றன. இன்று அவற்றின் பொருள் புரியவில்லை, புதிய பொருள் கொடுக்கப்படவும் இல்லை. கிறிஸ்துவுக்கு வெகு காலத்திற்கு முன்பே பரிணாம கருத்து நிலவியதை வேதங்களில் காண்கிறோம். ஆனால் டார்வின் அதை சரியென்று சொல்லும் வரை அது வெறும் இந்து மூடநம்பிக்கை என்றே கொள்ளப்பட்டது. பிரார்த்தனை, பூஜை போன்ற புற சாதனைகள் எல்லாம் கர்மகாண்டத்தில் உள்ளன. அவற்றை வெறும் சடங்குகள் என்ற நிலைக்கு தாழ்த்தாமல் தன்னலமின்றி செய்தால் அவை நல்லவை. அவை உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றன. தனக்கு முன்னால் ஒவ்வொருவரும் காக்கப்பட வேண்டும் என்று கர்மயோகி விரும்புகிறான். பிறர் முக்தி பெற உதவுவதையே தனது முக்தியாக அவன் கருதுகிறான். கண்ணனின் அடியாட்களுக்கு சேவை செய்வது மிக உயர்ந்த வழிபாடு. உலகில் பாவங்கள் அனைத்தையும் ஏற்று நான் நரகத்திற்கு செல்வேனாக, உலகம் அதனால் காக்கப்படட்டும் என்ற ஒரு மகான் பிரார்த்தனை செய்தார். இந்த உண்மையான வழிபாடு தீவிரமான தன்னல தியாகத்திற்கு இட்டு செல்கிறது. நாய்க்கு தனது புண்ணிய பலன்கள் அனைத்தையும் கொடுத்து அதை சொர்க்கத்திற்கு அனுப்ப தயாராக இருந்த ஒரு சான்றோரை பற்றி கூறப்படுகிறது. அந்த நாய் அவரிடம் அவ்வளவு நன்றி விசுவாசம் உடையதாக இருந்தது. எனவே அவர் தாம் நரகத்திற்கு சென்றாலும் அந்த நாய் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று விரும்பினார். ஞானம் மட்டுமே காக்க முடியும் என்று ஞானகாண்டம் போதிக்கிறது. முக்தி பெறும் வரை ஞானத்தை சார்ந்து வாழ வேண்டும் என்பது இதன் பொருள். அறிபவன் தன்னை அறிகின்ற இந்த ஞானமே முக்கிய லட்சியம். அறிபவன் ஆன்மா மட்டுமே. அது வெளிப்பட்டிருப்பதன் ஒரே நோக்கம் தன்னைத்தான் அறிவதே. கண்ணாடி எவ்வளவு தரமானதாக இருக்குமோ அவ்வளவுக்கு அதனால் தரமான பிம்பத்தை தர முடியும். மனிதனே மிக உயர்தரமான கண்ணாடி. அவன் தூயவனாக இருக்கும் அளவிற்கு அவனால் இறைவனை தெளிவாக பிரதிபலிக்க முடியும். தன்னை இறைவனிடமிருந்து பிரித்து உடலுடன் ஒன்றுபடுத்தி காண்கின்ற தவறை செய்கிறான் மனிதன். இந்த தவறு மாயையால் வருகிறது. மாயை என்றால் மனமயக்கம் என்று கூற முடியாது. உண்மையை உண்மையாக காணாமல் வேறு ஏதோ ஒன்றாக காண்பதே மாயை. இப்படி நம்மை உடம்புடன் இணைத்து கொள்வது பல்வேறு வழிபாடுகளுக்கு வழிவகுக்கிறது. வேறுபாடுகள் வந்தால் போராட்டம், பொறாமை இவற்றை தவிர்க்க முடியாது. வேறுபாடுகளை காணும் வரை இன்பம் என்றால் என்ன என்பதை நாம் அறிய இயலாது. அறியாமை, வேறுபாடு இந்த இரண்டும் தான் எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம் என்கிறது ஞானம்.
போதிய அளவு உலகினால் பந்தாடப்பட்ட பிறகு மனிதனுக்கு முக்தியில் நாட்டம் ஏற்படுகிறது. பிழிந்தெடுக்கின்ற இந்த சம்சார சக்கரத்திலிருந்து விடுபட அவன் வழி தேடுகிறான். ஞானத்தை நாடுகிறான். தான் உண்மையில் யார் என்பதை அறிகிறான். முக்தனாகிறான். அதன் பிறகு அவன் உலகை ஒரு பெரிய எந்திரமாக காண்கிறான். ஆனால் தன் விரல்கள் அதில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறான். சுதந்திரம் அடைந்தவனுக்கு, முக்தனுக்கு கடமை என்பது இல்லை. சுதந்திரமாக உள்ள ஒருவனை எந்த ஆற்றல் கட்டுப்படுத்த முடியும்? அவன் நன்மை செய்கிறான், ஏனெனில் அது அவனது இயல்பு. ஏதோ கடமையின் அழைப்பிற்காக அவன் நன்மை செய்வதில்லை. ஆனால் புலன்களின் பிடியில் இருப்பவர்களுக்கு இது பொருந்தாது. சிறிய நான் என்பதை கடந்த ஒருவனுக்கே இந்த சுதந்திரம் உரியது. அவன் சொந்த ஆன்மாவில் நிலை பெறுகிறான். அவன் எந்த நியதிக்கும் கீழ்ப்படிவதில்லை. அவன் சுதந்திரராக, பூரணனாக இருக்கிறான். பழைய மூடநம்பிக்கைகளை தகர்த்துவிட்டு இந்த சக்கரத்திலிருந்து வெளியேறிவிட்டான் அவன். இயற்கை என்பது நம்மை பிரதிபலிக்கின்ற கண்ணாடி மட்டுமே. மனிதனில் செயல்திறனுக்கு ஓர் எல்லை உள்ளது, ஆனால் ஆசைக்கு அளவில்லை. எனவே நாம் வேலை செய்வதை விட்டுவிட்டு பிறருடைய செயல்திறனையும் கைவசப்படுத்தி கொண்டு அவர்களது உழைப்பின் பலனையும் அனுபவிக்க முற்படுகிறோம். வேலை செய்வதற்கு எந்திரங்களை கண்டுபிடிப்பது வாழ்க்கையை ஒருபோதும் வளப்படுத்தாது. ஏனெனில் ஓர் ஆசையை பூர்த்தி செய்யும்போது அதை இன்னொரு ஆசையை எழுப்புகிறது. இவ்வாறு ஆசை என்பது முடிவின்றி செல்கிறது. நிறைவேறாத ஆசைகளுடன் சாவது மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கே வழிவகுக்கிறது. ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கான வீண் முயற்சியும் முடிவின்றே தொடர்கிறது. மனிதனாக பிறப்பதற்கு முன்னால் 80 லட்சம் பிறவிகளை நாம் எடுத்துள்ளோம் என்று இந்துக்கள் கூறுகிறார்கள். ஆசையை கொல், அதிலிருந்து விடுபடு என்கிறது ஞானம். அதுதான் ஒரே வழி. காரணகாரிய நியதிகளை எல்லாம் விடு, ஆன்மாவை அறி. சுதந்திரம் மட்டுமே உண்மையான ஒழுக்கத்தை உருவாக்க முடியும். காரணகாரிய சங்கிலி முடிவற்றதாக இருக்குமானால் முக்தி என்பது கிடைக்கவே முடியாது. நம்மை கட்டியிருப்பது போன்ற சங்கிலியிலிருந்து விடுபடுவதே முக்தி. காரணகாரிய சுழலிலிருந்து வெளியேறுவதே சுதந்திரம். நன்மையே நமது உண்மையான இயல்பு. நாம் சுதந்திரர்கள், தூயவர்கள். நாம் தீயவர்கள் ஆகவும் முடியாது, தவறு செய்யவும் முடியாது. நமது புலன்களாலும் மனத்தாலும் இறைவனை அறியும்போது அவரை இவர், அவர் என்றெல்லாம் சொல்கிறோம். உண்மையில் இருப்பது ஒன்றே. வேறுபாடுகளும் விளக்கங்களும் எல்லாம் அந்த ஒன்றை பற்றியதே. நாம் எதுவாகவும் ஆவதில்லை. நமது உண்மை ஆன்மாவை மீண்டும் பெறுகிறோம். அவ்வளவுதான். அறியாமையும் வேறுபாடும் தான் துன்பங்கள் அனைத்திற்கும் காரணம் என்று புத்தர் கூறினார். இதுவரை எழுந்த கருத்துக்களுள் மிக சிறந்தது இது. எனவே வேதாந்திகள் அதனை அப்படியே எடுத்துக்கொண்டார்கள். மனிதர்களுள் தலை சிறந்தவரான புத்தரின் உள்ளுணர்வையே இது காட்டுகிறது.